கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கிறேன். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேர் மெலிஞ்சு போகும்போது நம்மகிட்ட கேட்பாங்க, உனக்கு சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. அவன் சுகர் இருக்கிறானதுனால மெலிகிறானோ இல்லையோ, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஒல்லியாவே இருக்கிறையா, வென பிடிச்சவனா இருப்பையான்னு கேட்பாங்க. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உனக்கு சுகர் இருக்கோ வென இருக்கோ எனக்கு தெரியாது, ஆனால் பொறாமை இருந்துச்சுனாலே நீ ஒவ்வொரு நாளும் வளர மாட்டேயா, ஒவ்வொரு நாளும் குண்டி குண்டி போவேன்னு எழுதியிருக்கு. நமக்கு அந்த பெரிய ஆமையாகிய அந்த பொறாமை மட்டும் வந்துடவே கூடாதுங்க. தென்னை மரத்தை பார்த்து பனைமரம் ஏன் இவ்வளவு ஹைட்டாக இருக்கேன்னு கேட்கக்கூடாது. தென்னை மரம் பனைமரத்தை பார்த்து ஏன் இவ்வளவு அகலமாக இருக்கேன்னு கேட்க முடியாது. தென்னை மரம் மாமரம் ஆக முடியாது, மாமரம் தென்னை மரமாக ஆக முடியாது. தென்னை மரம் உயரணும்னு இருக்குது, மாமரம் ரொம்ப அகலமாக இருக்குது. ஸோ அதுக்கு எதுவோ அதை தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம தான் ஆண்டவருக்கே ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறோங்க. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. தென்னை மரம் உயரணும்னு இருக்குது, இது மாமரம் அகலமாக இருக்குது. ஸோ ஆனால் ரெண்டும் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் தென்னை மரம் ஆகணும் பனைமரம் ஆகணும்னு நினைக்கிறது தான் தப்பு. ஒரு சிற்பி என்ன பண்ணினாராம், ஒரு பீச் பக்கத்தில் ஒரு நல்ல சிற்பத்தை செஞ்சுட்டு ஒரு போர்டையும் ஒரு பேனாவையும் வச்சுட்டு போயிட்டாராம். அதில் வர்றவங்க அதனுடைய அழகையெல்லாம் எழுதுங்க, எல்லாரும் எழுதிட்டு போயிட்டாங்களாம். ஒருத்தன் மாத்திரம் நின்றுட்டு என்ன பண்ணுறான், இதில் என்ன குறை இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து எழுதிட்டு போனாங்களாம். அங்கே வந்தவங்க எல்லாம் நல்லது எழுதுனது எதுவும் கண்ணு தெரியலை, ஆனால் எதை தப்பா கெட்டதா எழுதுனாலும் அது மேலேயே தான் பார்வைப்பட்டுச்சான். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், பொறாமையா இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்துல ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். பாருங்க, இவளுக்கு பிள்ளை இல்லை, இவளுக்கு பிள்ளை இல்லாதது கவலை இல்லை. லேயாளுக்கு பிள்ளை இருக்கு, ராகேலுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி போறாமையா. ஆனா அண்ணால பாருங்க, பெனினாளுக்கு குழந்தை இருக்குன்னு அவ சந்தோஷப்பட்டுட்டு தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஆண்டவற்றை போய் அழுறா. ஐயோ, அவளுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்களே, எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லலை. பாருங்க, அன்னைக்கு தாவீதுக்கும் சவுலுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுதான். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அப்போ சவுல் கேட்குறாரு, எனக்கு 1000 அவனுக்கு 10000ஆன்னு. அன்னையிலிருந்து காய் மகாரமாய் பார்த்தான்னு பைபிளில் இருக்குங்க. அதனால தயவு சொல்றேன், யாரை பார்த்தும் பொறாமைப்படாதீங்க, யாரை பார்த்து எரிச்சல் ஆகாதீங்க. நீங்க அப்படி ஆகுனீங்கன்னா ஒரு காரை வாங்குறவன் 3 கார்ல வர வேண்டிய சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிறாதீங்க. அதனால சொல்ல வரேன், என்ன குறிச்செல்லாம் நிறைய பேருக்கு வயிற்றெரிச்சல். நான் ஜெல்சில் பாட்டில் தாரேன், குடி எரிச்சலாத அமரட்டும். நான் தென்னை மரத்தை பார்த்தோ மாமரத்தை பார்த்தோ வளரலை, பொறாமைப்படலை. நானும் வளரணும், என் கூட இருக்கிறவங்களும் வளரணும்னு நினைக்கிறவன். அதனால பொறாமைப்படாதீங்க, உங்க உடம்பு நல்லா ஆகட்டும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலையை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.